வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு நாளை முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கான சில குறிப்புகள் கொடுக்கலான்னு இருக்கேன். முதல்ல நீங்கள் எழுதக்கூடிய பொதுத் தேர்வு இது. அதனால் உங்களுக்கு சில குறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது மிக முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு முதல் தேர்வுத்துறையில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல வண்ணங்களில் வந்து நம்ம மை பேனாவை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ளூ இல்லைன்னா பிளாக், இது 2 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் அடிக்கோடு இடுவதற்கு அதற்கெல்லாம் நீங்கள் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பென்சில் பயன்படுத்திக்கலாம். அதாவது முக்கியமான வார்த்தைகளை வந்து இது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணி வச்சு குறிப்புகள் கொடுத்து அந்த பேப்பரை வந்து நல்லா அழகாக தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதணும். ஆனால் அதற்குன்னு வந்து நீங்கள் பென்சிலை வந்து பயன்படுத்திக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்னால் வந்து அந்த வினாவினுடைய ஆப்ஷன் ஆவா, ஏவா, பியா, சியா, டியா, எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷனும் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதையும் கருத்தில் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பகுதி முடிஞ்சனையும் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி 1 அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 5 வினாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் முடிஞ்சனே கீழே தனியாக கோடு போட்டு பிரித்து உங்களுடைய பேப்பர் வந்து அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. ஓவர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விடை ஒரு வேளை தவறாக எழுதிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை கையன்னு ஒரு மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி அடித்து எழுதக்கூடாது. அப்படி அடித்து எழுதினால் அதுக்கு பக்கத்தில் இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு நீங்கள் வந்து பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதனால பெரும்பாலான வரைக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பழகுங்க. முதலில் எழுதக்கூடியது 5 மார்க் கொஸ்டின்லேருந்து எழுத ஆரம்பிக்கலாமா, 10 மார்க் கொஸ்டின்லேருந்து எழுத ஆரம்பிக்கலாமா, 2 மார்க்கா இல்லை 1 மார்க்கா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன விடை அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 20 ஒரு மதிப்பெண் வினாக்களுமே சரியாக தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நேரடியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள்லேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு அதில் ஒரு சில விடைகளில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு 5 2 மார்க் கொஸ்டின், 5 செயல் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நேரடியாக 2 மதிப்பெண் வினாக்கள்லேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அதன் பிறகு 1 மதிப்பெண் வினாக்கள், அதன் பிறகு 4 மதிப்பெண் வினாக்கள், அதன் பிறகு 5 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் கட்டுரை வினா, இது எல்லாத்தையுமே எழுதலாம். நீங்கள் எந்த வரிசையில்னாலும் எழுதிக்கலாம். ஆனால் முதலில் எழுதக்கூடிய ஒரு 10 வினாக்கள்னாலும் பிழையில்லாமல் சரியாக எழுத தெரிந்த வினாக்களையே எழுதி பழகிக்கங்க. இது தமிழுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து பாடங்களுக்குமே இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ கணிதம்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கணிதத்தில் வந்து 10 மதிப்பெண்களுக்கு வந்து கிராப் ஜாமெட்ரி இருக்குது. அந்த பகுதி வந்து உங்களுக்கு பிழை இல்லாமல் அடித்தல் திருத்தாமல் இல்லாமல் எழுதக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். இதை பற்றிய குறிப்புகள் எல்லாமே உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு கடைசி ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம் டயத்தில் வந்து கண்டிப்பாக அந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு சொல்லி தான் பரீட்சை காலுக்குள்ளே அனுப்புவாங்க. அதை மறக்காமல் கடைபிடிங்க. பரீட்சை காலுக்குள்ளே போனனே முதல்ல வந்து உங்களுடைய டென்ஷனை வந்து குறைச்சிக்கங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏதேனும் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலை அப்படின்னு பார்த்தோம்னா அதையே திரும்ப திரும்ப மனசில் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து தெரிந்த கேள்விகளுக்கான விடையை யோசித்து பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு அதை அட்டன் பண்ணுங்க. அதன் பிறகு வந்து தெரியாத வினாக்களுக்கு வந்து விடை கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அது நீங்கள் படித்த கேள்வியாக தான் இருக்கும். அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா அடுத்து படித்த கேள்விகளும் மறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சைக்காலஜிக்கலாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தெரியாத ஐயோ இது நம்ம படித்தது தானே ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையே மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி யோசிக்காமல் இருந்து அனைவரும் சிறந்த முறையில் தேர்வை எதிர்கொண்டு அனைத்து மாணவர்களும் 100% மதிப்பெண்கள் பெற்று 11ஆம் வகுப்புக்கு தகுதி பெறுவதற்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், குறிப்புகள், விடை குறிப்புகள் எல்லாமே இது வரைக்கும் போட்டுட்டு வர்றோம். அதனால நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிப்புகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.